ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9 எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த சீசனோட ஹோஸ்டர் யார் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதில் கிடச்சிருக்கு. ஆமாங்க, ஜியோ ஹாட்ஸ்டாரோட தென்னிந்திய தலைமை அதிகாரியாக இருக்கிற கிருஷ்ணன் குட்டி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், இந்த சீசன் விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போகிறாரு அப்படின்ட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. சில பேருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியல, அட என்னடா நடக்குது ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் விஜய் சேதுபதி கொடுத்த பேட்டி என்ன அப்படின்னா, பார்க்கத்தான் பிடிக்குங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 1 வீக்கு மேபி 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போகிறாருன்னு தெரிஞ்சு போன விஷயம்தான். இந்த சீசனில் யாரெல்லாம் போட்டியாளரெல்லாம் கலந்து கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இருக்கு. அந்த கேள்விக்கு பதிலாக தான் இந்த வீடியோ அமைய போகுது. ஆமாங்க, இந்த 21 பேர் தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு ஒன்று வெளியாகிருக்கு. அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பரினா ஆசாத்து தாங்க. இவங்க பொறுத்த அளவில் பாரதி கண்ணம்மா சீரியலில் வில்லியாக நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு தகுதியே போதும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு. ஆமாங்க, பாரதி கண்ணம்மா சீரியலில் ஹீரோயினியாக பண்ணவங்க 7வது சீசனில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க. அதே சீரியலில் ஹீரோவாக நடித்த அருண் பிரசாத் போன சீசனில் போயிருந்தார். அதே மாதிரியே இந்த சீசனை பொறுத்த அளவில் பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்த மரீனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதா சொல்லப்படுது. அடுத்ததாக அந்த 2வதாக இருக்கிறது யார் அப்படி அஸ்வினை பொறுத்த அளவில் அஸ்வினுக்கு அறிமுகம் தேவை கிடையாது. குக் வித் கோமாளியை பொறுத்த அளவில் அஸ்வின் சிவாங்கி ஜோதிக்கு தனிப்பட்ட ஒரு ஆர்மியே இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பலரால் ரசிக்கப்பட்டு அஸ்வின் அந்த புகழை பயன்படுத்தி படத்துலையும் நடிச்சிட்டாரு. அதுக்கு அப்புறம் அவரை பொறுத்த அளவில் மைக்கில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்கங்கிறனால கண்டதையும் உளறி கொட்டி அவருடைய கரியரையே காலி பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லலாம். இருந்தாலும் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏன் வராருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் அப்படிப்பட்டவன்லாம் கிடையாதுப்பா, ரொம்ப நல்லவன் என்பதை நிரூபிக்கிறதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதா சொல்லப்படுது. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் 3வதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத் பாபு தாங்க. இவரை பொறுத்த அளவில் தென்றல் என்னை தொடும் சீரியலில் ஹீரோவாக பண்ணியிருப்பார். விஜய் டிவியில் சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே வினோத் பாபுவை தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதே சீரியலில் ஹீரோயினியாக பண்ணவங்க போன சீசனில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருந்தவங்க தான் பவித்ரா. அந்த வகையில் இந்த சீசனில் வினோத் பாபு கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் 4வதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம புவியரசன் தானங்க. இவர் பெயரை சொன்னாலே சும்மா அதிருதில்ல அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்னும் போகவே இல்லை, அதுக்குள்ளே புவியரசனுக்கு பிக் பாலர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. புவியரசனுக்கு தான் இந்த சீசனில் என்னோட ஓட்டு, இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஆதரவு அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் புவியரசனை பொறுத்த அளவில் ஜி தமிழில் ஒளிபரப்புகிற சீரியலில் தான் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் ஒளிபரப்பு ஆகிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில் கலக்குன்னு கலக்கியிருப்பாருன்னே சொல்லலாம். டாஸ்கெல்லாம் செம்மையாக பண்ணுவார். உண்மையை சொல்லணும்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே புவியரசன் வந்தால் சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் 5வதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா பவித்ரா லட்சுமி தாங்க. இவங்களுக்கு குக் வித் கோமாளி புகழ் அப்படின்னே சொல்லலாம் இவங்கள. ஆமாங்க, புகழும் பவித்ரா லட்சுமியும் சேர்ந்து புகழ் அடைஞ்சாங்க. அது வேற கதையா இருந்தாலும் அவங்களுடைய குயிட்னஸ்க்காகவே இன்று தனி ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு. அதே நேரத்தில் சமீப காலத்தில் அவங்களுடைய ஃபோட்டோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் ரொம்பவே முடியாமல் இருக்கிற மாதிரியும் எலும்பு தொழுமாக இருக்கிற மாதிரியும் பவித்ராவோட ஒரு ஃபோட்டோ வெளியாயிருந்துச்சு. அந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. இப்போ அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதா சொல்லப்படுது.
அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல 6வதா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உமர் தாங்க. இவரும் குக் வித் கோமாளி புகழ்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த சீசன்ல மனுஷன் சும்மா கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. என்னதான் காஷ்மீர் பையனா இருந்தாலும் அவருடைய தமிழா இருக்கட்டும் இல்ல இன்னசென்டா இருக்கட்டும், பல ரசிகர்களை கவர்ந்து இழுக்கக்கூடியவர் தான் உமர்னே சொல்லலாம். உண்மையிலே உமரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா ஃபைனல் வரைக்கும் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் 7வதா இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா யோகலட்சுமி தாங்க. இவங்கள பொறுத்த அளவில் ஹார்பிட்ங்கிற வெப் சீரியஸ் செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு சீரியஸில் வில்லியாக வந்திருந்தாங்க, வந்து மாஸ் பண்ணியிருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருக்காங்க. பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க வந்திருந்தா பூர்ணிமா தனம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தாங்களோ அப்படி ஒரு. அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல 8வதா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரேஷி தாங்க. குரேஷிக்கு அறிமுகமே தேவையில்லை, பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறாரு, சிறந்த காமெடியன். குக் வித் கோமாளியில இந்த சீசன்ல பொறுத்த அளவுல குரேஷியால மட்டும்தாங்க ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள குரேஷி வந்தா ஃபன்னுக்கு பஞ்சமே இருக்காதுன்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல 9வதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர நாகேஷ் தாங்க. இவங்களுமே விஜய் டிவியில் ஒளிபரப்பான தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ஹீரோயினியாக பண்ணியிருந்தாங்க. அதே சீரியலில் ஹீரோவாக நடித்த தீபக் போன சீசனில் கலக்குன்னு கலக்கியிருந்தார். இந்த சீசனில் நட்சத்திர நாகேஷ் என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் 10வதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா விக்னேஷ் தான். இவரை பொறுத்த அளவில் காக்கா முட்டை படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சமீப காலத்தில் வெளியான விஜய் சேதுபதியோட மகன் படத்துலையும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. இவரை பொறுத்த அளவில் வளர்ந்து வரும் ஒரு நடிகர்னே சொல்லலாம். இவர் விஜய் சேதுபதியோட ரெக்கமெண்டேஷனில் தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரதா சொல்லப்படுது. அதே மாதிரியே 2வதா ஒருத்தரும் விஜய் சேதுபதி கோட்டால 11வது போட்டியாளராக பாலசரவணன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரதா சொல்லப்படுது. இவரை பொறுத்த வரைக்கும் சிறந்த காமெடியன்னே சொல்லலாம். பல படங்களில் துணை நடிகராக நடிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா விஜய் சேதுபதி நடித்த பண்ணையாரும் பத்மினியும் அப்படிங்கிற படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவரெல்லாம் வருவாரான்னு ஒரு டவுட் இருக்குது. இருந்தாலும் நல்லா இருக்கும் இவர் வந்தா அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல 12வதா இருக்கிறது யாருன்னு பார்த்தா செம்பருத்தி சபானா தாங்க. ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான செம்பருத்தி சீரியல்ல சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி காணாமல் போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடந்திருக்கிற குக் வித் கோமாளியில் புகழ் கூட சேர்ந்து பல கிரன்ச் கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன செய்ய போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக 13வதா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ஷிதா தாங்க. இவங்கள பொறுத்த அளவில் பாக்கியலட்சுமி சீரியலில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பாவமாக இருக்கிற ஒரு வெகுளியான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல டான்ஸரும் கூட. பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் 11வதா இருக்கிறது யார்? கடந்த 3 சீசனாகவே இவர் உள்ள வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாளர்னே சொல்லலாம். இவருடைய மகன் ஹாரிக்குமே ஒரு சீசனில் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருந்தாரு. அந்த சீசனில் ஹாரிக்கு எதுவுமே பண்ணலை. ஆனால் உமா ரியாஸ்கான் உள்ள கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க. அட என்னப்பா, மகன் அனுப்புனதுக்கு பதிலாக அம்மாவே வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆளெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சீசனில் ரியாஸ்கான் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் 15வதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா விஜே பார்வதி தாங்க. என்னங்க பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல. ஆமாங்க, இவங்க ஒரு நல்ல போட்டியாளர்னே சொல்லலாம். யாராவது எதையாவது பேசிட்டா உமன் கடை தூக்கிடுவாங்க, வேற லெவல் சம்பவம் பண்ணுவாங்க. பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க என்னென்ன கலவரம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல 16வதா இருக்கிறது யாருன்னு பார்த்தா அமிர்தா சீனிவாசன் தாங்க. இவங்கள பொறுத்த அளவுல ஒரு மாடல் வெப் சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனா அறிமுகம் இல்லாத ஒரு முகம் தான் இவங்க. பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ண போறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல 17வதா இருக்கிற போட்டியாளர் யாருன்னு பார்த்தா பூனம் பாஜ்வா தாங்க. சீனியர் கேட்டகரியில ரியாஸ்கான் மாதிரி பெண் போட்டியாளர் பூனம் பாஜா போறத சொல்லப்படுறாங்க.
என்னங்க சீனியர் கேரக்டரான்னு நம்ப முடியலை. இப்போவும் அவங்க கிளாமராக போஸ்ட் போட்டுட்ருக்காங்களே தானே கேட்குறீங்க? ஆமாங்க, சீனியர் தானே. அவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதா சொல்லப்படுது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கிளாமரை காட்ட போகிறாங்களா இல்லை சிம்பிளா? அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் 18ஆவதாக இருக்கிற போட்டியாளர் யாருன்னு பார்த்தா வாகேசன் தாங்க. இவருமே போன சீசனில் வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாளர் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, எல்லா சீசன்லேயும் ஒரு ரேப் சிங்கர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாங்க. எல்லா சீசன்லேயும் வந்து ரேப் சிங்கர் எல்லாருமே தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு கெட்ட பெயர் எடுத்துட்டு தான் வெளியே போய் இருக்காங்க. அதே நேரத்தில் வாகேசனை பொறுத்த அளவில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நல்ல பேரை எடுத்து ஃபைனல் வரைக்கும் வருவார் என பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. உள்ளே வந்து என்ன பண்ண போகிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் 19ஆவதாக இருக்கிற போட்டியாளர் யாருன்னு பார்த்தா திவ்யா துரைசாமி. இவங்களுமே குக் வித் கோமாளி புகழ் அப்படின்னே சொல்லலாம். அதை விட டெஸ்ட்டில் அப்படின்னா பலருமே தெரிஞ்சிருக்கும். எப்படி சீசனில் ரம்யா பாண்டியன் உள்ளே வந்தாங்களோ அதே கேட்டகரியில் தான் இவங்களும் உள்ளே வராங்க. இவங்களுமே இந்த சீசனில் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து என்னென்ன பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக லிஸ்ட்டில் 20ஆவது இருக்கிற போட்டியாளர் யாருன்னு பார்த்தா ரக்ஷன் தாங்க. ரக்ஷன் எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரமாட்டார். சும்மாவே விஜய் டிவியை பொறுத்தளவில் 3-4 ஹாஸ்டர் தான் வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. இல்லை ரக்ஷன் உள்ளே போயிட்டா ஹாஸ்டர் குறைஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த கேள்வி இருக்குது. இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த அளவில் ரக்ஷன் உள்ளே போகிறதா சொல்லப்படுது. அதாவது எல்லா சீசன்லேயுமே ஒரு ஹேங்கர் உள்ளே விடுவாங்க. இந்த சீசனில் ரக்ஷன் உள்ளே போகிறதா சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு காதல் ஜோடி வரும். ஒன்று ஜோடியாக உள்ளே வருவாங்க, அண்ணன் தங்கச்சின்னு சொல்லுவாங்க, ரவீனா மணி மாதிரி. இல்லைன்னா உள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் காதல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை கொண்டு வருவாங்க. இந்த சீசனை பொறுத்த அளவில் காதல் ஜோடியாக இருக்கிறது டிஏ வாசன், சோயா இரண்டுமே உள்ளே போகிறதா சொல்லப்படுறாங்க. இப்படி இந்த லிஸ்ட்டை பொறுத்த அளவில் 23 பேர்கள் வெளிவந்திருக்கு. இந்த 23 பேரில் 10 நபர்களாவது கண்டிப்பாக உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவில் இந்த 23 பேரில் எந்த 10 பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களோட பேரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சீசனில் காமன் கேட்டகிரியில் அதே மாதிரி சோஷியல் பிரபலங்கள், டிரான்ஸ்ஜெண்டர் பல கேட்டகிரியில் போட்டியாளர்களை தேர்வு பண்ணி உள்ளே அனுப்ப போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் வீடு ஒரே வீடு தான், 2 வீடு கான்செப்ட் ஃபெயிலியருங்கிறனால இந்த சீசனை பொறுத்த அளவில் ஒரு வீடு மட்டும்தான் இருக்க போகுது. அதே மாதிரி டாஸ்கெல்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது. கிரியேட்டிவிட்டி எல்லாமே மொத்தமாக மாறிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சீசனை பொறுத்த அளவில் விஜய் சேதுபதி போன சீசனில் செஞ்ச தவறுகளை திருத்திக்கிட்டு கேட்க வந்த கேள்விகளை கேட்பாரு, மற்ற போட்டியாளர்களை பேச விடுவார் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்து தான் ஆகணும். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவில் விஜய் சேதுபதி எதெல்லாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.